ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அழகப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் 2025 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமை பற்றி பார்க்கலாம். இப்போ அவங்க வெப்சைட்லேயே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டு தான் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அசைன்மெண்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதிலே வந்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணுன்னு அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணி அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து அசைன்மெண்ட்டுக்காக வேல்யூவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணி உங்கள் மார்க்கு வந்து அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. உங்கள் வெப் போர்ட்டலில் வந்து உங்கள் மார்க்ஸை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இன்டர்னல் மார்க் அட்டெண்டன்ஸ் மார்க் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெப் போர்ட்டலில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் மந்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரலில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 2 மந்த் பிஃபோரே உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாரி அந்த மந்த்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து அவங்க ஆன்லைனில் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணியே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதிலே வந்து எல்லா டீட்டெயிலுமே ஷோ ஆகும். அதிலே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக வந்து அவங்க ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஃபியூச்சராக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க நான் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து கண்டிப்பாக வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லாகின் ஐடி வந்து உங்கள் இமெயிலுங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதிலே வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா அசைன்மெண்ட் கொஷின்ஸுக்கு அதிலே வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு சொல்கிறேன். அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இப்போதைக்கு சில கோர்ஸுக்கு மட்டும் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணிவிடுங்க. டிலே பண்ணாதீங்க. சீக்கிரமாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்னல் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் அப்டேட்டுக்காக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. இல்லை யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் டவுட் கேட்டு சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக யூனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு சொல்கிறேன். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். டிலே பண்ணாமல் பே பண்ணிங்க டியூஷன் ஃபீஸ். உங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்காக வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து சயின்ஸ் குரூப் பிஎஸ்சி அந்தமாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தனி டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். இப்போ வந்து அட்மிஷன் வந்து ஓப்பனில் ஆகியாச்சும் அழகப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிங்க. டியூஷன் ஃபீஸ் ஏதாச்சும் அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டவுட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.